இந்த சமுதாயம் தான் நமக்கு பாதுகாப்பு தரலனாலும் நம்ம தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை நமக்காக கொண்டு வந்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம்னா என்னன்னு தெரியுமாக்குள்ள 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வியை மேற்கொள்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தராங்களாம். அப்படியா? ஆமாக்குள்ள, இதுதான் புதுமை பெண் திட்டம்னு சொல்றோம். அது மட்டுமா, மூலம் கிராமவர்தம் அம்மையார் திட்டம் இருக்கு, காலை உணவு திட்டம் இருக்கு, அப்புறம் நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு தோழி மகளிர் தங்க விடுதி திட்டம் கூட இருக்குது. ஆமாமா, மகளிர் விடியல் பயண திட்டமும் இருக்கு. அது மட்டுமா, திருமண உதவி திட்டம் இருக்கு, மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு. இதோடு மட்டும் இல்லாம இன்னும் பல திட்டங்களும் இருக்கு. அப்போ நம்மளுக்கு காலம் வந்துருக்குன்னு சொல்லுக்குள்ள இனிமே கொண்டாடும் தான். அப்போவா கொண்டாடலாம். ஆணினமே பாராட்டும் காலம் தான் கண்டது, ஆணினமே பாராட்டும் காலம் தான் கண்டது. பாரினிலே மங்கையரின் சாதனைகள் விரிந்தது, பாரினிலே மங்கையரின் சாதனைகள் விரிந்தது. ஆணினமே பாராட்டும் காலம் தான் கண்டது, ஆணினமே பாராட்டும் காலம் தான் கண்டது. மகளிர் குல பெருமையாவும் மண்ணுலகை பேசுது, மங்கையரின் வாழ்வினிலே புது வசந்தம் வீசுது. மகளிர் குல பெருமையாவும் மண்ணுலகை பேசுது, மங்கையரின் வாழ்வினிலே புது வசந்தம் வீசுது. ஆணினமே பாராட்டும் காலம் தான் கண்டது, ஆணினமே பாராட்டும் காலம் தான் கண்டது. பாரினிலே மங்கையரின் சாதனைகள் விரிந்தது, பாரினிலே மங்கையரின் சாதனைகள் விரிந்தது. ஆதிக்க ஒளி பூச்சலெல்லாம் அரவம் ஒன்று தடி கண்டால் அடங்குதல் போல் அடங்கி போகும். சுடுநரிகள் வால் தூக்கி, வாழல்ல வால் தூக்கி, சுடுநரிகள் வால் தூக்கி ஒரு போல் வருகையில் சிங்க ஏறுகள் வாய்மூடி உலகிட்டு ஒடுங்கிடும். எளிய நடனம் ஆடுவிக்கு அதற்கு புலிகள் தானம் கொண்டிடுமோ. சங்கம் பெரு சங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் தினம் சிங்கக்குளம் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம்.